ஹாய் செல்வம் சுந்தரராஜன். தாய் கிழவி வீடியோல வரேன்னு சொல்லியிருந்தேன். பட் அதுக்கு முன்னாடியே வந்துட்டேன். எதுக்காக அப்படின்னா, கோட் படத்தோடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்க்கறதுக்கு. இந்த கோட் இல்ல, தி ரியல் கோட். லெட்ஸ் கெட் டு தி வீடியோ. கோட் சூட்டோபியா படம் பார்த்திருப்பீங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஒரு உலகம் தான். மிருகங்கள் எல்லாமே பேசக்கூடிய ஒரு உலகம். அந்த உலகத்துல எப்படி சூட்டோபியா வந்துட்டு ஒரு 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 இடமா இருந்துச்சு, ஒரு சிட்டியா இருந்துச்சோ, அது மாதிரி வந்துட்டு வைல்ட்லேண்ட் அப்படிங்கிற ஒரு சிட்டியில வந்துட்டு காட்டுறாங்க. இந்த சிட்டியில தான் கதங்கிறது நடக்குது. ரோர் பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஒன்று இருக்கு. பேஸ்கெட் பால் தான் ரோல் பால்னு சொல்றாங்க. அது வந்துட்டு காடு, மலை, உயரமான பள்ளத்தாக்கு மாதிரி இடங்கள்ல அந்த கேமுங்கிறது நடக்கும். பயங்கர கஷ்டமான, ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப ஃபயரான கேம், ரொம்ப அடிதடி அந்த மாதிரி கேமு. ஸோ பேசிக்கலி பேஸ்கெட் பால் தான். பட் அதுல வந்துட்டு என்ன ஒரு அரசியல்னா, வழக்கமா தெரியல, பேஸ்கெட் பால்னாலே ஹைட் ஆனவங்களுக்கான கேம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. குள்ளமா இருக்கிறவங்க அதை விளையாடக்கூடாது, விளையாட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியல் லைஃப்லயே ஒரு விஷயங்கிறது இருக்குல்ல. அந்த மாதிரி குள்ளமாவோ சின்னதாவோ இருக்கிற மிருகங்கள் வந்துட்டு இந்த கேமை வந்துட்டு விளையாடக்கூடாதுன்னு இல்லை, பட் விளையாட வந்தா அந்த அண்டர் எஸ்டிமேட் பண்றது அப்படிங்கிறது ஒரு வழக்கமா இருக்கு. அதனால மேக்ஸிமம் உயரமான மிருகங்கள் மட்டும்தான் இந்த கேம் விளையாடுற மாதிரி இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு ரெண்டு முக்கியமான கேரக்டர்ஸ் இந்த கதையில வந்துட்டு லீடா இருக்காங்க. ஒன்னு வந்துட்டு ஒரு பேந்தர். அந்த பேந்தர் வந்துட்டு ரொம்ப வருஷமா கோட், அதாவது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற ஒரு பட்டத்தோட ரொம்ப வருஷமா சாம்பியனாவே இருந்துட்டு, இப்ப ரீசெண்டா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தோக்குற நிலைமைக்கு போய் அந்த டீம் வந்துட்டு ரொம்ப லாஸ்ல போய்கிட்டு இருக்கிற ஒரு நிலைமைங்கிறது இருக்கு. நீ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம், பட் நீ இப்ப வந்து தோத்து தோத்து போயிட்டு இருக்க, நீ ரிட்டையர் ஆகு, நீ வெளியே போன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு பேந்தர் தன்னை எப்படி திரும்பவும் ரீக்ரெடிட் பண்ணிக்குது, தன்னை எப்படி திரும்பவும் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமா மாத்திக்குது, எப்படி மாறுது அப்படிங்கிற ஒரு கதையாகவும், அந்த பேந்தரை பார்த்து சின்ன வயசுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி அது மாதிரியே வந்துட்டு நானும் பேஸ்கெட் பால் பிளேயரா பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்து பிராக்டிஸ் பண்ணி இப்ப அதுக்கான ஒரு இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு கோட், அதாவது ஒரு நார்மலான ஆடு. அந்த கோட் வந்துட்டு எப்படி அந்த கேமுக்குள்ள போய் எப்படி ஜெயிக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு கதையுமே காட்டப்படுறாங்க. இந்த ரெண்டு லீட்ஸுமே அவங்களுடைய இந்த பர்பஸ் அடைஞ்சாங்களா இல்லையா, அதுக்கு நடுவுல இவங்களுக்குள்ள நடந்த மாற்றங்கள் என்னென்ன விஷயம் நடந்துச்சு அப்படிங்கறத மீதி கதையா சொல்லப்பட்டிருக்கு. சோனி பிக்சர்ஸ் அனிமேஷன் ஸ்பைடர்வர்ஸ் படத்தை அனிமேஷன் பண்ணவங்க, அவங்க தான் இந்த படத்தை வந்துட்டு அனிமேட் பண்ணியிருக்காங்க. அதே ஸ்டைல் தான். ஆனா வந்துட்டு ஸ்டாப் மோஷன் அனிமேஷன், பட் அந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸ் கிடையாது. ஸ்பைடர்வர்ஸ் எல்லாம் பார்த்தா ஏகப்பட்ட லேயர் இருக்கும், அவ்வளவு கஷ்டமான ஒர்க் அது. அந்த அளவுக்கு இவங்க வந்துட்டு போல. பட் ஜூட்டோபியாலவே அளவுக்கு ஒரு மாதிரி சிம்பிளா தான் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஸ்டாப் மோஷன் அனிமேஷன் மட்டும் லைட்டா ஸ்பைடர்வர்ஸ் எஃபெக்டா கிளப்பிச்சு. சில இடங்கள்ல வந்துட்டு அந்த கிராஸ்ல வந்துட்டு அந்த காமிக் புக் ஸ்டைல்ல வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. அது பிளாக்கா இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்துலயுமே அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் எல்லாம் சில இடங்கள் வந்துட்டு அந்த பிளாக்கா கொண்டு வரும்போது ஸ்பைடர்வர்ஸை ஞாபகப்படுத்துச்சு. அவ்வளவுதான். மற்றபடி இந்த அனிமேஷன் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாமே செம்ம கிளாரிட்டியா செம்மையா பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்ச் சீக்வன்ஸ் எல்லாமே வந்துட்டு வேற வேற இடங்கள்ல, அதாவது வந்துட்டு ஒரு இடத்துல பார்த்தா ஐஸா இருக்கும், அங்க ஒரு மேட்ச், அதுக்கப்புறம் நெருப்பா இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இடத்துல காமிச்சிருந்தாங்க. இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் ஃபுல்லா நெருப்பில் நடந்தது காமிச்சும் போது அது உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. பட் அதுல என்ன மேட்டர் அப்படின்னா, மேட்ச் சீக்வன்ஸ் ரொம்பவே கம்மியா தான் இருந்துச்சு. ஆக்சுவலா பார்த்தா நடுவுல ஒரு போர்ஷன் வந்துட்டு ஒரு மேட்சையும் அவங்க கடந்து, அதாவது வந்துட்டு இப்போ ஒரு டீமா ஜெயிச்சு அடுத்தடுத்த இடத்துக்கு போவாங்களா ஒரே லீக்ல. சோ அந்த விஷயத்தை காட்டும் போது அந்த ஒரு மேட்சுமே கொஞ்சம் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிருக்கலாம். ஏன்னா இந்த ரெண்டு கேரக்டர் இல்லாம அந்த டீம்லயே ரெண்டு மூணு கேரக்டர் எல்லாம் இருக்கு. அதுல மோடோன்னு ஒரு கேரக்டர், ஒரு லிசார்ட், அந்த கேரக்டர் மட்டும் தான் மைண்ட்ல நிக்கிற மாதிரி இருந்துச்சே தவிர மீதி கேரக்டர் எல்லாம் லைட்டா அங்கங்கதான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பறவை நெருப்பு கோழி கேரக்டர் கூட அவ்வளோலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கல. அது போக இருந்த இந்த ஒட்டகச்சிவங்க கூட பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணல. இவங்க அந்த அந்த மேட்சஸ்க்கு வந்துட்டு ரொம்ப டக்குன்னு கட் பண்ணி போய் படம் வந்துட்டு 1 hour 40 minutes இன்னும் கொஞ்சம் இது பண்ணி படம் 2 மணி நேரமா வச்சு அந்த கேரக்டர்ஸ்க்கு கொஞ்சம் கூட கேரக்டர் ஸ்கெட்சிங்கிறது பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவங்க வந்துட்டு டீம் வித்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே போய் வீட்டுல உட்காந்துட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்பவும் டீம் வந்துட்டு சேருது அப்படின்னா வாங்க போய் விளாடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்களே தவிர அவங்களோட பர்பஸ் என்ன அப்படிங்கறது சரியா சொல்லப்படலை. இந்த ரெண்டு கேரக்டர்ஸ்க்கு மட்டுமே தான் அது சரியா இருந்துச்சு தவிர இதுங்கிறது சொல்லப்படலை. அண்ட் ஆல்சோ நம்ம பேந்தர் வந்துட்டு போக போக வயசாகுது, உடம்பு முடியாம போகுது, அதனாலதான் வந்துட்டு கேம் சரியா விளையாட முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் கூட அந்த பேந்தர் வந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த சீன்லயே பயங்கரமா விளையாடுற மாதிரி வந்துட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ ரைட்டிங்லயுமே சில இடங்கள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட மாத்திருக்கலாம். ஏன்னா அந்த பேந்தர் வந்துட்டு விளையாடுறதுக்கு கஷ்டப்படுற மாதிரியே காமிச்சிருக்கலாம். கிளைமேக்ஸ் போர்ஷன்ல கூட பேந்தருக்கு வந்துட்டு காலில் சூடுபட்டு நடக்க முடியாம போய் அப்பயே அந்த பேந்தர் விளையாட வர மாதிரி தான் காமிச்சிருந்தாங்களே தவிர அதுக்கு வந்துட்டு ஏஜ் ஆனதுனால எலும்பு ஏதோ அடிபட்டு இதாயிடுச்சு, ஸோ ஏஜ் அதிகமானதுனாலதான் இந்த எலும்பு வந்துட்டு இந்த அடிக்கே வந்துட்டு உடஞ்சிருச்சு, பட் இருந்தாலும் அந்த பேந்தர் வந்துட்டு விளையாடுறதுக்கு வருது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்தா இன்னும் கூட அந்த கேரக்டரை எலிவேட் பண்றதுக்கு சூப்பரா இருந்திருக்கும். பட் சும்மா நெருப்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி காமிச்சது வந்துட்டு அப்ப முன்னாடி சொன்ன அந்த பர்பஸ், அந்த உடம்பு முடியாம போய்கிட்டு இருக்கு, வயசாயிட்டு இருக்குங்கிறத வந்துட்டு பெருசா இது இல்லாம போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப ரியல் லைஃப்லயே பார்த்தா
நம்ம ஸ்போர்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டாலே வந்துட்டு வயசாயிருச்சு இவரால விளையாட முடியாது அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்துட்டு தன்னுடைய வயசையும் மீறி விளையாடுவாங்க. ஸோ அப்பதான் வந்துட்டு அவங்கள தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ங்கிற அந்த பட்டமே சொல்லப்படும். நான் பெருசா ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு பார்க்கலனாலுமே இப்படிதான் எனக்கு தெரிஞ்சு கேள்விப்பட்டிருக்கேன். தோனியால இவ்வளவு விளையாட முடியாதுங்கும் போது அவர் வந்துட்டு அப்படி விளையாடும் போது அவர் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு சொல்றாங்க. அந்த ஒரு விஷயத்தை இந்த படத்துல அடாப்ட் பண்ணிருக்கலாம். அதை அவங்க பண்ணாம விட்டதுங்கிறது ஒரு சின்ன மைனஸா போயிடுச்சு. ஹீரோக்கு வந்துட்டு இந்த அம்மா சென்டிமெண்ட்னு சொல்லி ஒண்ணு வச்சிருந்தாங்க. அவங்க அம்மா வந்துட்டு இந்த ஒரு டயலாகே வரும். நான் வந்துட்டு சின்ன வயசுல நானும் பெரிய ரோல் பால் பிளேயர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அது முடியாதுன்னு தெரியும். ஆனாலும் எங்க அம்மா வந்துட்டு உன்னால முடியும், ட்ரீம் பிக், நீ பெருசா வந்துட்டு கனவு காணு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லும் போது அது நல்லா இருந்தது. பட் இருந்தாலுமே வந்துட்டு அவங்களோட டெத்தை கூட இன்னும் கொஞ்சம் கன்வின்சிங்கா காமிச்சிருக்கலாம். ஏன்னா படத்தோடைய ஆரம்பத்துல சின்ன வயசு போர்ஷனுக்கு அப்புறமா அவங்களை காட்டலாகும் போதே அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுங்கிறது ஆடியன்ஸுக்கு தெரியும். ஸோ கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃப் கிட்ட வரும்போது அதை பத்தி சொல்றாங்க. அவங்களுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க. அதை கூட இன்னும் கொஞ்சம் கூட நல்லா காமிச்சிருக்கலாம். இப்ப ஜூட்டோபியால பார்த்தா கூட அவங்களுடைய அந்த ஹாப்பரோடைய ஹாப்பரா இப்ப ஜூட்டோபியால பார்த்தா கூட அந்த பன்னியோட அம்மா அப்பாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு எமோஷனல் அந்த ட்ராக்குங்கிறது இருக்கும். பெருசா எமோஷனல் ஒரு ட்ராக்குங்கிறது இருக்கும். ஸோ அந்த செப்பரேட் ட்ராக்குங்கிறது இங்க வச்சிருக்கலாம். ரொம்பவே சிம்பிளா அந்த கேரக்டர் வந்துட்டு சும்மா வாய் வார்த்தையா சொல்லிட்டு போற மாதிரி வச்சதுனால அந்த சென்டிமெண்ட் கூட அவ்வளவு ஒர்க் ஆகல. ஏன்னா இவங்க அம்மாவுக்காக தான் இப்ப வந்துட்டு கேஜிஎஃப் ராக்கி மாதிரி இவங்க அம்மாவுக்காக தான் இவன் பிளேயர் ஆகிறான் அப்படிங்கிற மாதிரி சில இடங்களை சொல்றான். பட் அதுக்கான சரியான சீன்ஸுங்கிறது இன்னும் கூட அமைக்கப்படலை. எனக்கு தெரிஞ்சு பியாண்ட் ஸ்பைடர்வர்ஸ் ஒர்க்குமே போய்கிட்டு இருக்கிறதுனால இந்த படத்தை கொஞ்சம் ரஷ் பண்ணி முடிச்சிட்டாங்களோன்னு தோணுது. நிறைய விஷயம் எழுதி அதெல்லாம் அனிமேஷன் பண்ணாமே விட்டாங்களோன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதனாலதான் நிறைய இடங்கள் வந்துட்டு ஓப்பனாவே இருக்கு. ஸோ அந்த அம்மா சென்டிமெண்ட்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் கூட சீன்ஸுங்கிறது அமைக்கப்பட்டிருக்கலாம். அதே மாதிரி பேந்தருக்குமே அதோட ஹிஸ்டரி என்ன. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா கார்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க. அதுல வந்துட்டு ஹட்சன் சொல்லிட்டு ஒரு கார் ஒண்ணு வரும். அந்த காரோட ஹிஸ்டரின்னு ஒண்ணு இருக்கும். அந்த கார் வந்துட்டு கிட்டத்தட்ட இதே மாதிரி கதை தான். ஸோ ஒரு கட்டத்துல வந்துட்டு கிராஷ் ஆயிட்டதுனால வந்துட்டு வயசாயிடுச்சு, இதுக்கு மேல இந்த காரால ரேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. கிராஷ்ல போய் இதான உடனே அப்படியே தூக்கி ஓரம் கட்டி வச்சிருவாங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு பேக் ஸ்டோரிங்கிறது ஒண்ணு இருக்கும். இத்தனை வருஷமா அது எப்படி அந்த லெகசியை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்துச்சு, இப்ப அந்த காருக்கு என்னாச்சு, இப்ப அந்த லெகசியை திரும்பி ரீகெயின் பண்றதுக்கு என்ன பண்ண போகுதுன்னு ஒரு ஆர்க்குங்கிறது இருக்கும். அதுவுமே இந்த பேந்தருக்கு பெருசா இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஆரம்பத்துல இருந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிளேயர், இப்ப வந்துட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம கொஞ்சம் வயசாயிட்டு வந்துட்டு இருக்கு. இப்ப அந்த இடத்துக்கு வந்துட்டு அடுத்த ஆள் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்த ஆடு நம்ம கோட்டை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. பட் அது அடுத்த ஆள் மாதிரியே காட்டப்படல. ஸ்டார்டிங்ல கதையோட ஆரம்பத்துல இந்த கேரக்டருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்டா இந்த கோட் வரப்போறாரு அப்படின்னு சொல்லும்போது ஆடியன்ஸ் எல்லாருமே எப்படி இப்படிப்பட்ட ஒரு பேந்தருக்கு வந்துட்டு ஒரு ஆடு எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. பட் அதை வந்துட்டு ப்ரூவ் பண்றதுதான் அந்த ஆடோடைய கேரக்டர் ஆர்க்கு. பட் அந்த ஆர்க்கை விட்டுட்டு பெருசா அவங்க எமோஷன்ஸ்குள்ள வந்துட்டு சீனா போயிட்டாங்க. அந்த மேட்சஸை ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டாங்க. மேட்சை ரொம்ப அனிமேஷனா சூப்பரா காட்டணுமே நினைச்சாங்களே தவிர ரைட்டிங்ல வந்துட்டு இந்த விஷயத்த மறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த கேரக்டருக்கு ரீப்ளேஸ்மெண்டா தான் இந்த கேரக்டருங்கிறது இந்த டீமுக்குள்ள வந்திருக்கு. சோ அதை ரீப்ளேஸ் பண்ணுச்சா இல்லையா, இல்ல அந்த கேரக்டர் அந்த இடத்துக்கு வந்துட்டு நான் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் தான் அந்த இடத்த வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிச்சா, இது எதையுமே அவங்க சரியா பண்ணாம அங்கிட்டு இங்கிட்டு கதையை வந்துட்டு வேற திசையில கொண்டு போயிட்டாங்க. சோ அந்த பேந்தரோடைய பேக் ஸ்டோரியுமே பெருசா அமைக்கப்படாம விட்டதுனால அதுவுமே ஒரு மாதிரி எமோஷனல் பெருசா ஒட்டாத மாதிரிதான் இருந்தது. ஒன்லி இந்த படத்துல ஒர்க் ஆனதுங்கிறது இந்த பேந்தருக்கும் இந்த கோட்டும் வந்துட்டு பேசிக்கிற அவங்களோட எமோஷன்ஸ் அதுக்குள்ள நடந்த விஷயங்கள் மட்டும்தான் ஓரளவுக்கு மேட்ச் ஆகி ஒர்க் ஆச்சு. அதே மாதிரி வந்துட்டு சில இடங்கள்ல வந்துட்டு அந்த மற்ற கேரக்டர்ஸ் இந்த கோட் வந்து மோட்டிவேஷன் பண்றதுக்காக சொல்ற விஷயம், அந்த பேந்தருமே மோட்டிவேஷன் பண்றதுக்காக சொல்ற விஷயங்கள் ஒர்க் ஆச்சு. மெயினா இவங்க வந்துட்டு அந்த ஒரு குதிரை கேரக்டர் ஒண்ணு வரும். அந்த குதிரை கேரக்டர் பேர் கூட மேன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரும். அந்த மேன் வந்துட்டு நம்ம இந்த ஆடு நம்ம கோட் இருக்காரு இல்லையா வில், அவரை வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்களுக்கு பிரச்சனை போய்கிட்டு இருக்கும். ஏதோ வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த டிஸ்ட்ராக்ட்னா தெரியும்ல, இதுக்கு திட்டி வந்துட்டு பாட்டு பண்றது அந்த மாதிரி பாட்டெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. சோ அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை நோக்கி கதையை நகர்த்திட்டாங்களே தவிர இந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டாங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் தான் காலத்து செட்பேக் பே. நான் ஆரம்பத்திலேயே இந்த டிராகன் பட வீடியோஸே சொல்லியிருப்பேன், செட்டப் பே ஆஃப்னு சொல்லிட்டு. இந்த செட்டப்ல வந்துட்டு இவங்க செட் பண்ணது எல்லாமே பேந்தரோட இதுன்னு சொல்லி செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பே ஆஃபான சீன்ஸுங்கிறத வைக்காம ஜஸ்ட் இது ஒரு வந்துட்டு இவனுக்கும் நடக்கிற பிரச்சனை, இவனுக்கு நடக்கிற வந்துட்டு ஈகோ கிளாஷுங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு ஒரு மாதிரி கொண்டு போய் முடிச்சிட்டாங்க. ஓவராலா வந்துட்டு ஒரு ஆவரேஜான படம், ஒரு நல்ல கதையை வந்துட்டு ஓரளவுக்கு மேட்சா கொண்டு போய் முடிச்சிட்டாங்க. அனிமேஷன் நல்லா இருக்கு, அதனால ஒன் டைம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றேன். சோ இந்த கோட் படத்தை பார்க்கலாமா இல்லையா நீங்களே முடிவு பண்ணீங்க. சோ உங்களை வந்துட்டு நான் தாய்க்கலை வீடியோ வந்து பார்க்கறது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். சுதரஜன் பை.